ஆதவன் ஜோதிட மையம் வழங்கும் சுக்கிர யோகம். வழங்குபவர் சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் பரணி பால்ராஜ் ஜே அவர்கள். வணக்கம் நேயர்களே, சுக்கிர யோகம் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம், ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து இதனை பற்றி விரிவாக விளக்குகிறார் ஆதவன் ஜோதிட மையத்திலிருந்து சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் திரு பரணி பால்ராஜ் ஜே அவர்கள். இன்றைய சுக்கிர யோகம் நிகழ்ச்சியில் கஜகசர யோகம்னா என்ன, அதே மாதிரி சுக்கிர யோகம்னா என்ன, இதை பத்தி நம்ம இன்னும் விரிவா பார்க்க இருக்கிறோம். இப்ப நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கும் என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கத்தை உறுதாக்கி மகிழ்கின்றேன். சார், யோகங்கள்லயே பலவிதமான யோகங்கள்லாம் இருக்குங்க. அதை குறிப்பா இந்த கஜகசரி யோகம்னா என்ன சார்? கஜகசரி யோகம்னு சொல்லலாம். அந்த குருவையும் அதற்கு அடுத்து சந்திரனையும் கஜகசரி யோகங்கிறது 2 கிரக அமைப்பை வைத்து தாம்மா நம்ம சொல்கிறது. குருச்சந்திர யோகம்னு பேர். கஜகசரி யோகம்னா ஒரு ஜாதக கட்டத்தில் குருவையும் சந்திரனையும் வைத்து சொல்ல வேண்டிய யோக அமைப்புங்கம்மா. அப்போது கஜம்னா என்ன, கேசரினா என்ன? கஜம்னா யானைன்னு சொல்லலாமா, கேசரினா சிங்கம்னு சொல்லலாம். இந்த மாதிரி கஜகசரி யோகம் உள்ள ஒரு ஜாதக அமைப்பில் பார்த்தீங்கன்னா, சூரியனை கண்ட பனி எப்படி உருகி போகுமோ அதை போன்று சிம்மத்தை கண்ட யானை எப்படி புறமுதுகு காட்டி பிடறி ஓடுமோ அதை போன்று கிரகதோஷங்கள், எவ்வளோ பெரிய கிரகதோஷங்கள் இருந்தாலும் இந்த கஜகசரி யோகம் உள்ள ஒரு ஜாதக அமைப்பில் நிச்சயமாக தவிடுபொடியாவதை நிறைய ஜாதகத்தில் நான் பார்த்துருக்கேன். அப்போது சந்திரன் நல்ல வலிமை பொருந்தி அதற்கு 4லேயோ 7லேயோ அல்லது 10லேயோ குரு பகவானும் நல்ல வலிமை பொருந்திருந்தால் இதைத்தான் கஜகசரி யோகம் என்றும் அதே போன்று குருச்சந்திர யோகம் என்றும் சொல்லுவார்கள். யோகங்கள் பலவிதம், அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம் போல பல வகை யோகத்தை சொல்லலாம். அதே போன்று மாளவியா யோகம்னு ஒரு யோகத்தையும் சொல்ல முடியும். அது சுக்கிரனையும் சந்திரனையும் வைத்து சொல்ல முடியும். அப்படின்னு என்ன சார் மாளவியா? மாளவியா யோகம்னு சொல்ல போனால் எவ்வளவு பெரிய இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு, நல்ல நோய் நொடியற்ற வாழ்க்கை, செல்வ செழிப்புகள், மங்களகரமான வாழ்க்கை வாழுவதற்கு இந்த மாளவிய யோகம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் அவங்களுக்கு பணபலம் என்றைக்குமே கீழ்நிலையில் இருந்தாலும் சரி உயர்நிலையில் இருந்தாலும் எப்போவுமே 2 ரூபா காசு இருந்துக்கிட்டே இருக்குமா. அந்த சுக்கிரனும் சந்திரனும் காம்பினேஷன் உள்ள ஜாதகத்தை நிறைய ஜாதகத்தை பார்க்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லப்போனால், இது கால புருஷ தத்துவப்படி மேஷத்திற்கு 2 குடையவன் சுக்கிர பகவானாக வர்றாருமா. ஆனால் அந்த சுக்கிரனுடைய வீட்டில் உச்சம் பெறக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தா ரிஷபராசியில் மட்டும் சந்திரன் தான் உச்சம் பெறுவான். அப்போது சந்திரன் 4ஆம் இடத்திற்கு சுகாதிபதியாக வர்றாரு. அந்த சுகஸ்தானத்திற்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறறதுனால அதுவும் தனாதிபதியாகவும் வர்றாரு அந்த ஸ்தானத்திற்கு, மேஷத்திற்கு. அந்த சுக்கிரனும் சந்திரனும் ஒன்று கூடி உச்சம் பெற்ற சந்திரனோடு சுக்கிரனோ, சுக்கிரன் அல்ல ஆட்சி பெற்ற சந்திரனோடு சுக்கிரனோ, அல்லது சந்திரன் உச்சம் பெற்று சுக்கிரனோடு பிரதிபலிக்கும் பொழுது அவர்கள் பிறந்த நாள் முதல் இறக்கும் காலம் வரையில் ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு காசு பணம் இருந்துக்கிட்டே இருக்கிறத அனுபவத்தில் பார்க்கலாம். அந்த சந்திரனுக்கு 4, 7, 10 சுக்கிரன் நல்ல உச்சம் பெற்றோ ஆட்சி பெற்றோ, இல்லை சுக்கிரனுக்கு 4, 7, 10 சந்திரன் உச்சமோ ஆட்சியோ பெறும் பொழுது இந்த மாளவியா யோகம் சீரும் சிறப்புமாக கிடைக்கக்கூடிய அமைப்பை நிறைய ஜாதக அமைப்பில் பார்க்கலாம். யோகங்கள் பல வகையில் இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சுக்கிர திசை எனக்கு நடைமுறையில் நடக்குதுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க. நடந்து யாரும் அரங்கேற்றமாகி முடிஞ்சதுக்கு பிறகு ஒன்றுமே யோகத்தையே கொடுக்கல ஐயா, பலனே இல்லைன்றாங்களே. சுக்கிர திசை வந்தால் கொட்டி கொடுப்போம், அடேங்கப்பா அப்படி வரும், அடிக்குதப்பா லாட்ரி சீட்டு மாதிரி சுக்கிர திசை யோகம் அடிக்குதுலாம் சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு கூட சுக்கிரன் அடிக்குதுப்பா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆனால் எதுவுமே சுக்கிர திசை நடைமுறையில் கூட அது பிரதிபலிக்கல ஐயா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நான் கேள்விப்படுறத உண்டு, நிறைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். இது உதாரணத்திற்கு ஒவ்வொரு லக்னத்திற்குமா அந்த பாதகஸ்தானம்னு ஒன்று இருக்குது, அதே போன்று மாரகஸ்தானம்னு ஒன்று இருக்குங்கம்மா. 6, 8, 12ஆம் இடம் ஒரு மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் இந்த பாதகஸ்தானமும் மாரகஸ்தானம். இந்த பாதகம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. மாரகஸ்தானம்னா மரணத்தை செய்யக்கூடிய, கண்டத்தை செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம்னு சொன்னாலும் இந்த ஒரு உதாரணத்தை மகர லக்னத்தையும் சொல்லலாம். மகர லக்னத்திற்கு முதல் தர யோகாதிபதி யாருன்னு சொல்ல போனால் சுக்கிர பகவான் ஒருத்தர் தான்மா. ஏன்னு கேட்டால் மகர லக்னத்திற்கு பஞ்சமாதிபதியும் கர்மாதிபதி என்று சொல்லக்கூடிய ஜீவனாதிபதியாகவும் சுக்கிரன் வருகிறார். இந்த மகரஸ்தானத்திற்கு
11ஆம் இடமே லாபஸ்தானமும் அதுதான். ஆனால் அதுவும் ஒரு பாதகஸ்தானம்ன்றான். அப்போ பாதகஸ்தானம் நம்ம எல்லாருமே சொல்லிடுறோம். ஆனால் ஏன் அதை பாதகஸ்தானம்னு சரத்திற்கு 11 பாதகம்மா? இந்த ஸ்திரலகணங்களுக்கு என்னென்ன பாதகம்னு சொல்ல போனால் ஸ்திரத்துக்கு 9ஆம் இடமும் உபயத்திற்கு 7ஆம் இடமும் பாதகஸ்தானங்களை. இப்போ மாரகஸ்தானம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்திரத்திற்கும் உபயத்திற்கும் சரத்திற்கும் மாரகஸ்தானங்கள் மாறுபடும். இந்த சரலகணம் அதாவது மகர லக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகஸ்தானம்னு சொன்னால் அது எதனால் சொல்கிறாங்கன்னா, அந்த ஒளி அலைகள், காந்த அலைகள் அந்த 11ஆம் இடத்துல ஒளிக்கற்றைகள் அதிகமாக தாக்கப்படுவதால் 11ஆம் இடத்திற்கு, அதனால் அங்கு ஒளிக்கற்றைகள் மிக மிக அதிகமாக பாதிப்படைவதால் அதைத்தான் பாதகஸ்தானம்னா. அந்த பாதகஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய சுயநிலையை இழந்து விடுகிறது. ஒருவனுக்கு முதல் தர யோகாதிபதி யாருன்னு சொன்னேன்? மகர லக்னத்திற்கு முதல் தர யோகாதிபதி சுக்கிரன் ஒருவனே ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியவன். பஞ்சமாதிபதியும் கர்மாதிபதியும் ஜீவனாதிபதியும் மாடாதிபதியும் பீடாதிபதியும் ராஜ்ய பரிபாலனத்துக்கு உண்டானவன் சுக்கிரன். அந்த சுக்கிரன் போய் 11ஆம் இடம் லாபஸ்தானம் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் அந்த லாபஸ்தானத்தில் வீட்டிலிருந்து அங்கே போதா குறைக்கு செவ்வாயும் அதே இடத்தில் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். ஏன்னா வீடு கொடுத்தக்கிறங்க ஆட்சினே வச்சுக்குவோமே. அதே ஸ்தானத்தில் புதனும் வீற்றிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அங்கே கேட்டினுடைய நட்சத்திரம் 4 பாதங்கள் பரிபூரணமாக இருக்கிறது. அவனுடைய ஸ்தானத்தில் ஒரு ஜாதக அன்பர் இன்னைக்கு பார்க்க வர்றாரும்பா. மகர லக்னத்திற்கு சுக்கிரதேசம் தொடங்கிடுச்சுன்னா சக்கப்போடு போடுன்னு எல்லா அன்பர்களும் சொன்னாங்களே. ஐயா உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன கேட்டோடனே முதல் தர யோகாதிபதி சுக்கிரன் தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. சுக்கிரனுடைய திசை என்பது 20 ஆண்டுகள் மகர லக்னத்துக்கு முதல் தர யோகாதிபதி தான், நானும் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய இடத்தில் அமரவில்லை, தீமை செய்ய வேண்டிய பாதகஸ்தானத்தில் அமர பெற்றிருக்கிறான். 3 வருஷம் 4 மாதம் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? 3 வருஷம் 4 மாதம் நான் சுயபுத்தி ஓடட்டும். உங்கள் ஜாதகத்தில் திருமண தடைகள், புத்திர பாக்கிய தடைகள், உடல் ரீதியான பிணிகள், வியாபார சிக்கல்கள், வெளிநாட்டு யோகம் உண்டா? அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா? கலைத்துறையில் பிரகாசிக்க வாய்ப்பு உண்டா? கடன் பிரச்சனை, வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட முடியுமா என உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வளிக்கும் அற்புத ஜோதிடர் ஐயா பரணி பால்ராஜ் அவர்கள் ஜாதகம், எண்கணிதம், பெயர் மாற்றம், திருமண பொருத்தம், அதிர்ஷ்ட ராசி கற்கள் போன்றவற்றை கணிப்பதில் கைத்தேர்ந்தவர். உங்களது வாழ்க்கை வளமானதாக அமைய உடனே அணுகுங்கள். ஆதவன் ஜோதிட மையம். பிரபல ஜோதிட ஆய்வாளர் ஐயா பரணி பால்ராஜ் அவர்கள். பெங்களூர் விஜயம் பிரதிவாரம் திங்கட்கிழமை. இடம் ஹோட்டல் உட்லண்ட்ஸ், பெங்களூர். முன்பதிவிற்கு செல் 9606825881, 9606835881, 96293226663. சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் பரணி பால்ராஜ் ஜே அவர்கள். சென்னை விஜயம் பிரதிவாரம் செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமை. இடம் பிஜேபி லிவ் இன், பிளாட் நம்பர் 1, அஜந்தா அவென்யூ, வெங்கடேசபுரம் மெயின் ரோட், ஜெயந்தி தியேட்டரிலிருந்து 1 கிலோமீட்டர் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. முன்பதிவிற்கு 9600682581, 9600683581, 96293226663. ஃபோன் 04424481716. மற்ற நாட்களில் கரூரில் நேரில் சந்திக்கலாம். பிரதிவாரம் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. தொடர்புக்கு ஆதவன் ஜோதிட மையம், சேலம் மெயின் ரோடு, ஜெய மெடிக்கல் மாடியில், வெங்கமேடு, கரூர். செல் 9606825881, 9600683581, 96293226663. ஒரு ஜாதகத்துக்கு எல்லாருடைய அன்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னன்னா, தசை வந்துட்டா அடுத்து வந்தோன்னா முதல்ல சுயபுத்தி ஆகாது. சுயபுத்தி ஆகாதுன்னு சொன்னால் அடுத்த புத்தியாவது வேலை செய்யணும் இல்லை, அடுத்த புத்தியும் படிப்படியாக கீழ்நிலைக்கு போயிட்டே இருப்பாங்க. பார்க்கலாம் ஏன் சுயபுத்தி ஆகும்? தன் திசை தன் புத்தியில் கொடுத்து விட்டால் மீதம் இருக்கக்கூடிய 16.5 ஆண்டுகளுக்கு மேலே சுக்கிர திசை தன்னுடைய நிலையை இழந்து விடுவானாம். இதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுங்கம்மா, ஊரே இல்லை வழி சொல்லக்கூடாது. இந்த சுய புத்திங்கிறத விட சுய அந்தரங்கிறது ஜஸ்ட் ஒரு 6 மாதம்தான். அந்த அந்தரத்தில் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடாது. சுக்கிர திசையில் சுக்கிர புத்தியில் சுய அந்தரம் அதை மட்டும் சிறப்பாக முறையில் செய்யலாம். அடுத்து வரக்கூடிய படிப்படியாக யோகத்தை செஞ்சால் நம்ம வேண்டான்னா சொல்லிட முடியும். அந்த யோகத்தை செய்கிறதும் நம்ம கையிலேயே இருக்குது, இல்லை பாதகத்தை செய்கிறதும் அதே மாதிரி கிடையவே கிடையாதம்மா. 3 வருஷம் 4 மாதம் சுய புத்திங்கிறது. அந்த சுய புத்தியில் யோகம் கொடுக்கணும்னு அமைப்பு இருந்தால் கொட்டி கொடுத்துருவான்.
அதே மாதிரி கெடுக்கணும்னு அமைப்பு இருந்தால் அந்த சுயபுத்தியே அவனுடைய வேலைப்பாடுகள் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பான். தலை இருந்தால் தாங்கம்மா வாழாடும். தலையே அங்கே சரியில்லைன்னா வாழாடி என்ன போயிடும். இப்போ வாள்னா என்ன, மற்ற ஏனைய 8 கிரகங்கள். இப்போ சுக்கிரன் நல்ல நிலையில் அமரப்பெறலைன்னா தலைவன் செத்து விட்டால் தொண்டர்களுக்கு என்ன வேலை? அப்போது அந்த மாதிரி தலையான கிரகம் சுக்கிரன் அதாவது தன்னுடைய நிலையை இழந்து மீதம் இருக்கக்கூடிய 8 கிரகங்களும் நல்ல அமைப்பை கொடுக்கறதுனால அரியணை ஏறி நடத்தக்கூடியவன் யார்? சுக்கிரன். மீதம் இந்த பக்கம் 4 கோள்கள், இந்த பக்கம் 4 கோள் உட்கார வச்சு என்னுடைய அரசாட்சி உரிகிறேன், நான் தான் இந்த மன்றத்தில் தலைமை பதவி பாடாதிபதியாக வீற்றிருக்கிறேன், என்ன மாரி நீ எப்படி கொடுத்துட முடியும்னு அவன் கட்டளை இட்டு சுக்கிரன் அனைத்து பவரையும் எடுத்து வச்சிருக்கான். அப்போ வந்து கேட்ட உடனே ஐயா 4 மூலையில் 4 கார் நிற்கும்லாம் சொன்னாங்களே, 4 முறையில் எந்த காருமே நிற்கல ஐயா, இருக்கிற வீடெல்லாம் எனக்கு பறிபோயிட்டே இருக்குது சுயபுத்தியில் 3 வருஷம் 4 மாதத்தில். அப்போது 4ஆம் இடம் மகர லக்னத்திற்கு என்ன அப்படின்னு கேட்டால் 4ஆம் இடம் மேஷமாக வருமா மகரத்திற்கு. மகரஸ்தானத்திற்கு அந்த சுக்கிரன் 8, மகரத்திற்கு 4ஆம் இடத்திற்கு அட்டமாதிபதி செவ்வாயோட கூட்டுக்கல்வ போதா குறைக்கு அந்த 4ஆம் இடம் மேஷத்திற்கு திருதிய சத்ரு ரோக ருணாதிபதி யாருன்னு பார்த்தா மகர லக்னத்திற்கும் 6 கூடைய கடங்காரனா வந்துடுவான் புதன். அதே போன்று 4ஆம் இடம் வீடினுடைய ஸ்தானம், வண்டி வாகன ஸ்தானம், அசையும் சொத்து அசையா சொத்திற்கு 4ஆம் இடத்திற்கு 6 கூடவன் யாருன்னா புதனாகவே வருவான். அந்த புதன் சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் எங்க 11ஆம் இடம் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் யோகமான கிரகங்கள் இருந்தால் தன்னுடைய நிலையை செயலை இழந்து அவர்களுக்கு அந்த சுக்கிரன் பாதகஸ்தானத்தை தான் செய்வானே ஒழிய, நம்ம பார்த்துக்க என்னையா அது யோகம்னாங்களே எல்லாரும் சொன்னாங்களே, யோகமே வல்லையே. இந்த சுக்கிர தொடங்கலிருந்து நிறைய அனுபவத்தில் பார்க்கலாம். மகர லக்னத்து சுக்கிரன் 11 இருந்தால் யோகத்தையே செய்ய மாட்டாம்மா, மிகப்பெரிய யோகத்தை. அது புதனுடைய நட்சத்திரத்தில் வேற அங்கே இருக்கார். அந்த புதன் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திற்கு 6 கூடைனா வந்துடுவான், லக்னத்துக்கும் 6 கூடைனா வருவார் புதன். அப்போ 16ஆம் இடத்துல அப்போ வீடு வண்டி வாகனம் இருக்கிறதெல்லாம் ஒன்றா போயிட்டே இருக்கும். நம்ம பார்த்தா ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஒன்றும் நடக்காது. 4 வீடு 5 வீடுகளுக்கு சொந்தக்காரெல்லாம் பார்த்துருக்கேன், எல்லாமே இந்த போயிடுச்சிங்களா ஐயா சுக்கிரதசை தொடங்கினா நன்மைன்னு சொன்னாங்களே, 4 மூலையில் 4 காரன் இருக்கிறான், 4 மூலையில் எதுவுமே இல்லை, எல்லாம் வண்டி வாகனத்துலேருந்து போயிடுச்சு ஐயா, இனிமேலாவது நல்லது கொடுக்குமாறு ஒரு அன்பர் வந்து கடந்த ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கேட்ட நிகழ்வு. நிச்சயமாக உங்களுக்கு இந்த சுக்கிர திசை வேலை செய்யாது. நம்பி நிறைய முதல்களை போட்டு லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே நீங்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய உயர்வில் இருந்த ஜாதகம்தான். என்ன கேட்டால் 11 கூட 11 இருக்கான் இல்லையா, அதனால் எல்லா உயர்வுகளும் அதற்கு முன்னாடி சுக்கிர திசைக்கு முன்னாடி உங்களுடைய ஆதிபத்தியத்தில் பாவக்கோள்கள் அமரப்பெற்று பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் தன்னுடைய நிலையை மாற்றி கெடுபலனை அவன் குறைத்திடுறாமா. அதே மாதிரி நன்மை பயக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் அமராமல் பாதக ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் இந்த சுக்கிரன் 20 ஆண்டுகள் நிச்சயமாக என்ன பண்ணுவோம், வீடு வண்டி வாகனம்லாம் போயிடும். சுக்கிரன் பாதக ஸ்தானத்தில் தான் நகை நெட்டெல்லாம் கொண்டு போய் அடகு வைக்கணும், அடகு போகணும், இல்லை திருட்டு போகணும், இல்லை பேங்கில் கொண்டு போய் வைக்க வேண்டிய சூழல், இல்லை கம்ப்ளீட்டாக விற்கக்கூடிய ஒரு அமைப்புகள் சுக்கிரன் பாதகத்தில் இருக்கான் இல்லையா, அந்த மாதிரி ஸ்தானம். அப்போ முழங்கால் கீழே அடிபடுறது அந்த மகரத்துக்கு 11 சுக்கிரன் இருக்கும். ஏன்னா வாகன ஸ்தானத்திற்கு 8 கூட 8ஆம் இடத்துல கூடியிருக்கான், 8 கூடையவனோட சகிதம் 6 கூடையவனோட புதனோடவும் கூட்டுக்கலவையாக இருக்கான். நிறைய பேர்கள் விபத்து முழங்கால் கீழே அடிபடுறது, என்னங்க ஐயா விபத்து நடந்தான்னு கேட்டால் ஆமாம் ஐயா நடந்தது ஐயா, சுக்கிரம் வந்தால் கொட்டி கொடுக்கும்னு நினைச்சேன், ஒன்றும் கொடுக்கல, எல்லாத்தையும் கீழ்நிலைப்படுத்தி இருக்கிறதெல்லாம் போயிடுச்சுங்களா ஐயா, எப்போதாயா நல்லா இருப்பேன். நிறைய அன்பர்களை கேள்வி கேட்கக்கூடாது, நிறைய பேர்களுக்கு பார்த்துருக்கேன். அதே போன்று அன்பர்களை மிதுன லக்னத்தை வரையறுத்து சொல்ல முடியும். இந்த மிதுன லக்னத்துக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்ல போனாவே சுக்கிர பகவான் தான், நான் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் எதுவாக வரும், மீனமாக வருமா. இது ஜோதிட அன்பர்களும் ஜோதிடம் கற்றுக்கொண்டு வருவர்கள் நிச்சயமாக தெரியும் நான் சொல்லக்கூடிய கணக்கு. அப்போது மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்கு திருதி அட்டமாதிபதியாக வருவார் சுக்கிரன். அங்கே சூரியனோட கூட்டுக்கலவையாக இருக்கான்னு வச்சிங்களேன். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்திற்கு 6, 8 சனியினுடைய நேரடி பார்வை பட்டால் 12 டச் ஆகிடுமா. இவன் எந்த தொழிலை பண்ணாலும் விளங்கவே விளங்காது. நம்ம என்னடா இது மிதுன லக்னத்துக்கு முதல் தர யோகாதிபதி சுக்கிரன் ஒருவன் தான் சொன்னாங்க, சுக்கிரதசை வந்து நம்மளை கீழ்நிலைப்படுத்திக்கிட்டே இருக்கானே, வேலை வாய்ப்புன்னு நிறைய ஸ்ட்ரகிள் ஏற்படுது, நிறைய பிரச்சனைகள் வருது, வம்பு தும்பு வழக்கில் ஏற்பட்டு ஒன்று டிஸ்மிஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லைன்னு கேட்டால் வாலண்டியர் ரிட்டர்ன் பண்ணிட்டு இவர் ஒடியாந்துடும் வீட்டில் வந்து உட்காந்து. ஏன்னா பதவிங்கிற ஸ்தானத்திற்கு 6 to 12 சம்பந்தமாக வருதுமா. நிறைய ஜாதகத்தை அனுபவத்தில் பார்க்கலாம். இவர்கள்லாம் எந்த மிதுன லக்னத்திற்கு யோகத்தை கொடுப்பாமா அந்த சுக்கிரன், எந்த ஆங்கிளில் போனால் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாருன்னு சொன்னால் மிதுன லக்னத்திற்கு 4ஆம் இடம் தான் கல்விஸ்தானம். 4ஆம் இடம் அசையும் சொத்து அசையா சொத்து.
அப்போ வண்டி வாகனத்திலிருந்து அசையக்கூடிய பொருட்கள், வீடு நிலங்கள். அப்போது அந்த ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக முதலீடே இல்லாமல் ஒரு குறுகிய அளவில் ஒரு முதலீடு போட்டு ஒரு இடத்த வாங்குறாருன்னு வச்சுங்களேன், ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு அடி வாங்குறாருன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி 100 ரூபாய்க்கு வாங்கலாம், 1000 ரூபாய்க்கு வாங்கலாம், 10,000 ரூபாய்க்கு கூட வாங்கலாம். ஒரு சின்ன சொற்ப பணத்தை போட்டு கூட அவர்கள் இடத்தில் அவர்கள் அதாவது டெபாசிட் செய்தார்கள் என்றால் பன்மடங்கு இந்த சுக்கிரன் அவங்கள வாழ வைப்பான். ஏன், எதற்காக, ரீசன் வேணும் இல்லையா? அப்போ மிதுன லக்னத்திற்கு 4ஆம் இடம்தான் ஒரு மனிதனுடைய இடம், வண்டி வாகனம், வீடினுடைய ஸ்தானம். அந்த 4ஆம் இடத்திற்கு சுக்கிரன் 2-9 கூடிய தன பாக்கியாதிபதியாக வருகிறான். அவன் புதனோட கூடி இருந்தாலும் சரி, இல்லை சூரியனோட கூடி இருந்தாலும் சரி, இவர்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகள், கமிஷன், ஏஜென்சி துறைகள், ஒரு கான்ட்ராக்டை வாங்கி அப்படியே கைமாற்றக்கூடிய தன்மைகள், வீடு நிலத்தில் போட்டு லாக் பண்ணாலும் அவர்கள் பிஸ்னஸ் மூவ்மெண்ட்டில் பண்ணாலும் சரி, பிஸ்னஸ் இல்லாத முதலீடு சொந்த அமைப்பில் இருந்தாலும், இது ஒரு 1000கணக்கான ரூபாயை போட்டு வாங்குறேன்னு வச்சுங்களேன், அடியை பல ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு இவர்கள் சட்டையில் அழுக்குப்படாமல் சம்பாதித்து பெருந்தனம் வாய்த்தவரெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இதே மிதுன லக்னம் என்னுடைய நண்பருடைய ஜாதகத்தை அனுபவத்தில் சொல்லலாம். இதே மிதுன லக்னத்திற்கு சுக்கிரன் உச்சம் பெற்று யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்னா புதனுடைய நட்சத்திரத்தில். அப்போ புதனும் நல்ல நிலையில தான் இருந்தார் அந்த சுக்கிரன் மிதுன லக்னத்திற்கு. அவர் எக்ஸ்போர்ட் கடை வச்சு நல்ல நிறுவனம் நடத்திட்டு இருந்தார். எப்போ போனாலும் அவர் தரையில் பார்த்தா பாயை தவிர எக்ஸ்போர்ட் துணிகளே இருக்காது. நான் காமெடியாக கூட அவர்கிட்ட, என்ன நண்பா எப்போ வந்தாலும் உன் தரையில் வந்து பாயை தவிர வேறு எந்த கிளாத்தையும் நான் அதிகமாக பார்க்குறதே இல்லைங்க, நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன். ஆனால் வரக்கூடிய லாபத்தை அவர் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா, அவருக்கு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் சுக்கிர தசை முடியும் தருவாயில் இருக்குங்கம்மா. அப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அடி வந்து 10 ரூபாய்க்கெலாம் இருந்தது. 10 ரூபாய்க்கு, 100 ரூபாய்க்கு, 50 ரூபாய்க்கு இருக்கும். இப்படிலாம் சொற்பமான அமைப்புகள் எல்லாம் போட்டு வாங்கி போட்டு இன்றைக்கி பெருந்தனத்துக்கு சொந்தக்காரனாக, பெரிய கோடீஸ்வரனாக இன்றைக்கி வீட்டிருக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், 4ஆம் இடத்திற்கு 2-9 கூட தனபாக்கியாதிபதியாக வருவார். அவர்கள்லாம் இன்ஜின் அல்லாத இணைப்பு பெட்டி மாதிரி மறைந்த வேலைகள், மறைந்த சிற சொத்துக்களை வாங்கி வைத்திருந்தார்கள். பெரும்பங்கு வாய்க்கிறத இந்த சுக்கிர திசையிலையும் பார்க்கலாம். அதற்கு அடுத்தது மீன லக்னத்தை வரையறுத்து சொல்ல முடியும். மீன லக்னத்திற்கு 10ஆம் இடம் எதுன்னு கேட்டால் தனுசுவா வந்துருமா. 10ஆம் இடத்திற்கு 6 குடையவனாக வர்றான் சுக்கிரன். இந்த சுக்கிரன் திசை வரும் பொழுது இவர்கள் தொழில் ரீதியாக பெருந்தனத்தை போட்டு நிறைய பேர் கீழ்நிலைக்கு வந்தவங்களையும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டால் 6 கூடிய சத்ரு ரோக ருணாதிபதியாக வந்து அந்த சந்திரனோட கூட்டு கிளவியாகும்போது செவ்வாய் நேரடியாக பார்க்கும்போது 6-12 சம்பந்தம் வந்தாலும் தொழில் ரீதியாக நிறைய குற்றங்களான அமைப்புகளை செய்து கீழ்நிலைக்கு வரக்கூடிய ஜாதகம். சுக்கிர திசைன்னா எல்லாருமே கொட்டி கொடுத்துடணும். குரு பகவானுடைய திசை வந்துட்டா வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சாணிக்கு போகிறதுங்கிறதெல்லாம் கிடையாதம்மா. அங்கே சனி மகா திசை வந்தாலும் சரி, ராகு கேது திசை வந்தாலும் நல்ல அமைப்புகள் சீரும் சிறப்பாக இருந்தால் மிகப்பெரிய அம்சத்துக்கு போகிறது ஜாதகத்தில் தான் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் திருமண தடைகள், புத்திர பாக்கிய தடைகள், உடல் ரீதியான பிணிகள், வியாபார சிக்கல்கள், வெளிநாட்டு யோகம் உண்டா, அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா, கலைத்துறையில் பிரகாசிக்க வாய்ப்பு உண்டா, கடன் பிரச்சனை, வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட முடியுமா என உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வளிக்கும் அற்புத ஜோதிடர் ஐயா பரணி பால்ராஜ் அவர்கள் ஜாதகம், எண் கணிதம், பெயர் மாற்றம், திருமண பொருத்தம், அதிர்ஷ்ட ராசி கற்கள் போன்றவற்றை கணிப்பதில் கைதேர்ந்தவர். உங்களது வாழ்க்கை வளமானதாக அமைய உடனே அணுகுங்கள் ஆதவன் ஜோதிட மையம். பிரபல ஜோதிட ஆய்வாளர் ஐயா பரணி பால்ராஜ் அவர்கள். பெங்களூர் விஜயம் பிரதிவாரம் திங்கட்கிழமை. இடம் ஹோட்டல் உட்லண்ட்ஸ், பெங்களூர். முன்பதிவிற்கு செல் 9606825881, 9606835881, 96293226663. சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் பரணி பால்ராஜ் ஜே அவர்கள். சென்னை விஜயம் பிரதிவாரம் செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமை. இடம் பிஜேபி லிவ் இன், பிளாட் நம்பர் 1, அஜந்தா அவென்யூ, வெங்கடேசபுரம் மெயின் ரோட், ஜெயந்தி தியேட்டரிலிருந்து 1 கிலோமீட்டர் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. முன்பதிவிற்கு 9600682581, 9600683581, 96293226663. ஃபோன் 04424481716. மற்ற நாட்களில் கரூரில் நேரில் சந்திக்கலாம். பிரதிவாரம் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. தொடர்புக்கு ஆதவன் ஜோதிட மையம், சேலம் மெயின் ரோடு, ஜெய மெடிக்கல் மாடியில்,
வெங்கமேடு, கரூர். செல் 9600682581, 9600683581, 9629322663. சார், இவ்வளவு நேரம் வந்து சுக்கிர யோகத்தினுடைய பலாபலன்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி சுக்கிர யோகம்க்கு ஈக்குவலா, அதற்கு சரிசமமா வேற எந்தெந்த யோகங்கள்லாம் இருக்கு, அதனுடைய பலன்கள் என்னெல்லாம் சொல்லுங்க சார். அதுமா யோகங்கள் வந்து பல வகையில இதே சுக்கிரனே வரையறுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகரா சாம்ராஜ்ய யோகத்தெல்லாம் கொடுத்த சக்கரவர்த்தியினுடைய யோகத்தை கொடுத்தக்கூடிய சுக்கிரனுடைய ஆதிபத்தியங்கள்லாம் உண்டு. ஏன்னா இந்த மீன லக்னத்திற்கு 10ஆம் இடத்திற்கு 6 குடைனா வந்துடுறாருமா. ஒரு மிகப்பெரிய ஒரு மில்லு ஓனர் என்னுடைய அலுவலகத்தில் ஜாதகம் பார்க்க வர்றாருமா. அவரு மீன லக்னத்துல பிறந்தார். அப்போ லக்னாதிபதி நல்ல வலிமை பொருந்தி லக்னத்திலேயே அமரப்பெற்றிருந்தான். அப்போ 2ல் வந்து சித்திரை மாசத்துல பிறந்ததுனால மீன லக்னத்திற்கு சூரிய பகவான் நல்ல உச்சத்துல தான் இருந்தார். அதே ஸ்தானத்துல 2ல் சுக்கிரனும் அமரப்பெற்றிருந்தார். அதே போன்று சந்திரனும் அதே ஸ்தானத்துல வலிமையாக தான் இருந்தார். பார்த்த உடனே அதே போன்று செவ்வாயும் ஆட்சி பெற்று அந்த ஸ்தானத்தில் அமரப்பட்டிருந்தார். நான் பார்த்த உடனே கேட்டேன், ஐயா உங்களுடைய ஸ்தானம் இப்போ பார்த்தீங்கன்னா 6, 8, 12 தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கு சம்மந்தம் வருது. நீங்கள் நிறைய அமைப்புகளை நிறைய பெரிய தொழிலதிபராக தான் இருக்கீங்கன்னா இல்லைன்னு மறுக்கலை. அவங்களுடைய மனைவியும் கணவனும் வந்து பார்த்தாங்க. அப்போ முதலீடெல்லாம் போட்டு புதிய முயற்சிகள்லாம் பண்ணுறத கொஞ்சம் குறைச்சிடுங்க ஐயா. இப்போ நடக்கிறது சுக்கிரனுடைய திசை ஆதிபத்தியங்கள்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. சுக்கிரனுடைய அம்சம் உங்களுக்கு தொடங்கியிருக்கு. சூட்சம ரீதியாக ராகு திசை நடத்துகிறார். ராகு இருக்க நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் யார்? சுக்கிரன் கிட்ட தான் இருக்குது. அப்போ 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம்னு சொன்னேன் இல்லைங்களா. மீன லக்னத்துக்கு 10ஆம் இடம்னா தனுசு தான். தனுசுக்கு 6 கூடைவன் சுக்கிரன். அதே போன்று தனுசனுடைய 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துக்கு 8 கூடைவன் சந்திரன். அதே போன்ற ஜீவனஸ்தானத்திற்கு 12ஆம் இடம் என்ன வருதுன்னா விரயஸ்தானம் செவ்வாயா வர்றாருங்க. எல்லா அமைப்புகளும் அங்கே கூடி சங்கமமாக இருக்கு. உங்களுடைய தொழில் ரீதியாக மிகப்பெரிய லாஸை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படின்னு சொன்னேன். என்னையா நல்ல அழகாக ஓடிட்டு இருக்கு, பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு நான் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன், இம்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கேன், நல்ல அமைப்பில் தான் போயிட்டு இருக்கேன், என்ன இப்படி சொல்றீங்களே? ஐயா வருமுன்னு காக்கிற தடுப்பூசி மாதிரி உங்களுக்கு தடுப்பூசி போடுவார். புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீங்க, செய்கிற தொழில பண்ணிட்டு வாங்க, அகலக்கால் வைக்காதீங்கன்னு தான் என்னுடைய மேலான கருத்து. இவ்வளோ காலம் போயிட்டு இருந்தது வேற. இப்போ நடத்தக்கூடியவன் ராகு டைரக்ஷன், ராகு இயக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனா இருக்கான். அதனால் ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமாக செய்ய வேண்டிய ஒரு அம்சம் இருக்கு ஐயான்னு. அதற்கு அவர் சொன்னார், ரைட் ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டார். போய் ஒரு ஓராண்டு காலம் கழித்து தான் என்னை பார்க்க வந்தார். வந்த உடனே நிறைய பக்கம் அவரும் போய் கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்கா. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நல்லா இருக்கு, ஆகோ ஓகோ ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கே, உங்களுக்கு அருமையான அமைப்பில் தான் ராகு உட்காந்துருக்கான், எந்த ஆங்கிள் அவர் சொன்னார் எனக்கு தெரியல அப்படின்ட்டு அதே 3 ஜோதிட நண்பர்களையும் சந்தித்து தான் வந்தார். பார்த்துட்டு ஓராண்டுகள் 1.25 வருடம் போக போக பார்த்தா பல கோடி ரூபாய்க்கு உண்டான அமைப்பு வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சிருந்திருக்கிறார். இப்போ முதலிடம் ஒரு தினத்தை ஒரு பெரிய அமைப்பு, பெரிய ஒரு அமௌண்ட்டு தொகையை அவருடைய அமைப்பில் அவர் டெத் ஆகிட்டாருமா. அப்போது டெத் ஆன உடனே யாருக்கோ இழப்பீடுகள் ஏற்பட்டு யாருடைய வீழ்ச்சி ஏற்பட்டு இவருக்கு பார்த்திங்க பெருந்தனம் போகணுன்ற விதி. அப்போ தொழில் ரீதியாக சிறிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காரு. பார்த்த உடனே அவர் மீண்டும் கார் எடுத்துகிட்டு வர்றாரு. வந்து ஜாதகம் பார்த்தோன்னா பல கோடி ரூபா ஒருத்தரை நம்பி கொடுத்தது மோசம் போய் பார்த்தீங்களாமா. ரூபங்கள் நம்மளுக்கு தெரியாது. அப்போது 10ஆம் இடம் ஜீவனத்திற்கு 6, 8, 12ஆம் இடத்துல வந்து தொழில் ரீதியாக ஒரு பர்டிகுலரான ஒரு அமைப்பில் நம்பிக்கைக்கு சொந்தக்கார இடத்துல ஆனால் அவரே இறந்துட்டாரு. யாருக்கிட்ட போய் அந்த இதை போய் கேட்க ரெக்கார்டே இல்லை. காரணங்கள் கிரகங்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவனுக்கு எடுத்து ஒரு பெரிய ஒரு அமைப்பில் ஒரு முதலை போட்டு செய்கிறவங்களா இருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு இன்ஜினில் இணைப்பு பெட்டியாக இருந்தால் நிச்சயமாக இந்த சுக்கிரனே இவர்களை வாழ வைப்பான். அப்போது இந்த 10ஆம் இடத்திற்கு 4ஆம் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிரன் வந்து லாபத்தில் இருக்கான். அதே போன்று சந்திரனும் அங்கே கூட்டுக்கலவை, அதே போன்று செவ்வாயும் அங்கே அடிஷனலாக இருக்கான். அப்போ ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, அதே போன்று வந்து கமிஷன் ஏஜென்சி சம்மந்தப்பட்டது, ஒரு பொருளை அப்படியே வாங்கி கை மாத்துறது, பெரிய முதலீடு பண்ணி லாக் பண்ணி ஒரு எக்ஸ்போர்ட் துறையாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு அமைப்பில் நிதி நிறுவனத்துக்கு உண்டான அமைப்பை போட்டு பண்ணால் நிச்சயமாக அவர்களை கீழ்நிலை பண்ணுற சுக்கிரனையும் பார்த்துருக்கேன். இதே சுக்கிரன் புத்தி சாதுரியமா காரணமாக 4ஆம் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா அவன் பஞ்சமாதிபதியாக வர்றார். 4ஆம் இடத்திற்கு பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் லாபாதிபதியாகவும் வீற்றிருக்கிறார். 4ஆம் இடத்திற்கு மிதுனத்துக்கு 2ஆம் இடத்திற்கு உண்டானவன் சந்திரன், அவனும் மிதுனத்திற்கு லாபத்திலும் 10ஆம் இடத்திற்கு வேணா சீர்குலைந்திருக்கலாம். மீன லக்ன நண்பர்களுக்கு 2ஆம் இடத்துல அவ்வளோ அழகாக இருக்கிறனால இது நிச்சயமாக இடம் சம்பந்தமாக, வீடு சம்பந்தமாக, வண்டி வாகன சம்பந்தமாக இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நிறைய பேர் ஜெயிக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். எவ்வளவு பெரிய யோகங்கள் இருந்தாலும் ஜாதக கட்டத்தில் நல்ல அமைப்புன்னு இருக்கணும்மா. அதே மாதிரி சார் இந்த சனி யோகம்னு சொல்லுங்க. இந்த சுக்கிரனை விட இந்த குருவை விட
மற்ற ஏனைய கோள்கள் மொத்தம் 9 நவக்கோள்களிலேயே மிக மிக சீரும் சிறப்புமாக யோகத்தை தலை துவங்க வைக்கக்கூடியவனே இந்த முதல் தர யோக வரிசையில் சனி கொடுக்கும் செல்வந்தாம நிலையுள்ள செல்வமாக நிறைய அன்பர்களுக்கு பார்க்கலாம். ஏன்னா ராகு கொடுக்கும் செல்வமோ இல்லை கேது கொடுக்கும் செல்வமோ நிலையற்றதுலாம் சொல்கிறாங்க. அந்த ராகு ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டான்னு வச்சுக்கோங்களாம்மா, அந்த அமைப்பு ஜாதக கட்டத்தில் இருந்துட்டா ராகை போல் ஒருத்தருக்கு யோகத்தை வாரி வழங்கக்கூடிய கிரகமும், அதே போன்று சனியை போல் அடித்தளம் நல்ல பேஸ் மட்டம் பவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய கிரகமும் நிச்சயமாக மற்ற எந்த கிரகங்களுக்கும் அந்த யோகியதையும் தகுதியும் இல்லைம்மா. பேருக்கு வேணா மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி, மாடாதிபதி, பீடாதிபதிலாம் குருவை வர்ணிச்சு பேசிக்கலாம். அதே போன்று சுக்கிரன் வந்தா 20 ஆண்டுகள் கொட்டி கொடுப்பான்னு நினைக்கிறதும், குரு மகாதிசை வந்தா அதை விட கொட்டி கொடுப்பான்னு நினைக்கிறதும் அப்படிலாம் கிடையாதுங்கம்மா. சனி பகவானே இருக்கிற 9 நவக்கோள்களில் மிகப்பெரிய அந்தஸ்து படைத்தவன். அவன்தாம்மா நீதிமான், மக்கள் பிரதிநிதி, தொண்டர் படைக்கெல்லாம் சொந்தக்காரன் சனி பகவான். ஒருவனுடைய ஸ்தானம் நல்ல வலுவா இருந்து மக்களுடைய அபிமானத்தை, செல்ல பிராணிகளுடைய ஸ்தானமாக இருந்தாலும் மக்களுடைய அபிமானத்தை இவர்கள் பரிபூரணமாக பெற வேண்டால் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் சீரும் சிறப்புமாக இருந்து லக்னாதிபதியும் பஞ்சமாதிபதியும் கர்மாதிபதியும் நல்ல ஒத்துழைப்பை கொடுத்தார். இவர்களே கெட்டாலும் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மையே என்று அறுதிட்டு சொல்ல முடியுமா? நிச்சயமா சார். இந்த சுக்கிர யோகம் நிகழ்ச்சியில யோகத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசணும். அதுவும் முக்கியமா இந்த கெஜகசரி யோகம் என்று சொல்கின்ற குரு சந்திர யோகம், 2 யோகமே ஒன்றுதான் இல்லைங்களா? கருத்து அதனுடைய பலன்கள் 2மே ஒன்றுதான். அதே மாதிரி சுக்கிர யோகம் சொன்னீங்க, அதே மாதிரி சனி யோகம் பத்தி சொன்னீங்க. நேயர்களுக்கு ரொம்ப ஒரு சிறிய ஒரு கருத்தும் சரி, ஒரு பெரிய கருத்தும் சரி, எல்லார் மக்களுமே புரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு அற்புதமா நீங்க வழங்கினதுக்காக இந்த நிகழ்ச்சியில் நீங்க கலந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றிப்பா, நன்றி. நேயர்களே, இந்த சுக்கிர யோகம் நிகழ்ச்சியில் கெஜகசரி யோகம், குருச்சந்திர யோகம், அதே மாதிரி சுக்கிர யோகம், சனி யோகம் பற்றிலாம் சார் நல்ல தகவலாக கொடுத்துருக்காங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஜாதகத்தில் திருமண தடைகள், புத்திர பாக்கிய தடைகள், உடல் ரீதியான பிணிகள், வியாபார சிக்கல்கள், வெளிநாட்டு யோகம் உண்டா? அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா? கலைத்துறையில் பிரகாசிக்க வாய்ப்பு உண்டா? கடன் பிரச்சனை, வம்பு வழக்குகளில் இருந்து விடுபட முடியுமா என உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வளிக்கும் அற்புத ஜோதிடர் ஐயா பரணி பால்ராஜ் அவர்கள் ஜாதகம், எண் கணிதம், பெயர் மாற்றம், திருமண பொருத்தம், அதிர்ஷ்ட ராசி கற்கள் போன்றவற்றை கணிப்பதில் கைதேர்ந்தவர். உங்களது வாழ்க்கை வளமானதாக அமைய உடனே அணுகுங்கள். ஆதவன் ஜோதிட மையம். பிரபல ஜோதிட ஆய்வாளர் ஐயா பரணி பால்ராஜ் அவர்கள். பெங்களூர் விஜயம் பிரதிவாரம் திங்கட்கிழமை. இடம் ஹோட்டல் உட்லண்ட்ஸ், பெங்களூர். முன்பதிவிற்கு செல் 9606825881, 9606835881, 96293226663. சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் பரணி பால்ராஜ் ஜே அவர்கள். சென்னை விஜயம் பிரதிவாரம் செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமை. இடம் பிஜேபி லிவ் இன், பிளாட் நம்பர் 1, அஜந்தா அவென்யூ, வெங்கடேசபுரம் மெயின் ரோட், ஜெயந்தி தியேட்டரிலிருந்து 1 கிலோமீட்டர் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. முன்பதிவிற்கு 9600682581, 9600683581, 96293226663. ஃபோன் 04424481716. மற்ற நாட்களில் கரூரில் நேரில் சந்திக்கலாம். பிரதிவாரம் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. தொடர்புக்கு ஆதவன் ஜோதிட மையம், சேலம் மெயின் ரோடு, ஜெயம் மெடிக்கல் மாடியில், வெங்கமேடு, கரூர். செல் 9606825881, 9606835881, 96293226663.